சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக டக்குன்னு தக்காளி கூட்டு செய்ய போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இப்போது 5 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை கொஞ்சம் சின்னதாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்கிக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலா செட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் அண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பொடியாக இருந்தாலும் சரி. 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரு விசில் வேகட்டும். இப்போ ஒரு விசில் வச்சாச்சு. நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இல்லை நல்லா திக்காக கூட்டு மாதிரி வேணும்னாலும் நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த தக்காளி கூட்டு பிடிக்கும். இப்போ இந்த தக்காளி கூட்டில் ஒரு ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம தனியாக பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது நமக்கு கூட்டு டக்குன்னு ரெடி ஆயிரும். குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா இதே மெத்தடில் நம்ம தனியாக வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.